ஹாய் கைஸ், நான் கௌதம். பொதுவாக டிடபிள்யூஎஸ் ஹெட்ஃபோன் நான் சஜஸ்ட் பண்ணுறதில்ல. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கம்மி, நெக் பேண்டை கம்பேர் பண்ணால் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸாகவே இருக்கும். ஆனால் இந்த டிடபிள்யூஎஸ்எஸோட கான்செப்டே வேறு. சேனலுக்கு புதுசுனா என் பேர் கௌதம். டெக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுவேன். அதை பார்த்துட்டு நண்பர்கள் கமெண்ட்ஸில் 4 வார்த்தை அன்பாக பேசுவாங்க. அதுக்கு ஹார்ட் குத்திட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். உங்களுக்கு இந்த டெக் ரிவ்யூஸ் அன்பாக்சிங்லாம் பிடிக்கும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். நத்திங் இயர் 1 நிறைய ஹைப் இருந்துச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பிளஸ்ல இருந்து வெளியே வந்த கோஃபவுண்டரான கார்ல் பே நத்திங்னு ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. நத்திங் கம்பெனியில் இருந்து வெளியே வந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த நத்திங் இயர் 1 எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஹெட்ஃபோனை நான் கடந்த 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்டே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இது எனக்கு 2வது நத்திங் இயர் ப்ராடக்ட். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா நத்திங் ஆப்பில் கனெக்ட் ஆச்சு, ஆனால் ப்ளூடூத் செட்டிங்ஸில் கனெக்ட் ஆகலை. அதுவும் இல்லாமல் ரைட் பட் ஒர்க்கே பண்ணல. இன்னும் தெளிவாக சொன்னோன்னா ரைட் பட் வந்து ரெகனைஸே பண்ணல. ஸோ அது ரிட்டர்ன் கொடுத்துட்டு இன்னொரு வாங்கினேன். ஸோ இது எனக்கு 2வது ஹெட்ஃபோன். இப்போது இதோட டிசைன் பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு டிசைன், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த இயர்பட்டோட டிசைன் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டிடபிள்யூஎஸோட கேஸ் டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராச்சஸ் விடும்னு நினச்சேன். நத்திங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அவ்வளோ சீக்கிரம் ஸ்க்ராச்சஸ் வராதுன்னு கிளைம் பண்ணிருக்காங்க. நான் யூஸ் பண்ண இந்த 1 வீக்கில் ஸ்க்ராச்சஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அவங்க சொன்னதை வச்சு ஸ்க்ராச்சஸ் விடாதுன்னு யாரும் நினைக்க வேணாம். 2வது நம்ம பார்க்க போகிறது இதோட கண்ட்ரோல்ஸ். இதில் ட்ரிபிள் டேப் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் சாங் ஆர் ப்ரீவியஸ் சாங்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேப் அண்ட் ஹோல்டுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் இருக்கிற அந்த ஸ்டெம் யூஸ் பண்ணி ஸ்க்ரால் அப் ஆர் டவுன் பண்ணால் வால்யூம் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அது ஒரு யூனிக்கான விஷயம் இந்த டிடபிள்யூஎஸில். நாய்ஸ் கேன்சலேஷன் பற்றி பேசும்போது அது லைட் ஆர் மேக்ஸிமம், டிரான்ஸ்பரன்சி மோட், அப்புறம் ஆஃப் மோட். நாய்ஸ் கேன்சலேஷன் நிஜமாகவே சொல்லணும்னா சூப்பராக இருக்குது. அதாவது ஹெட்செட்டை நீங்கள் காதில் வச்சுக்கிட்டே இந்த 3 மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். டிரான்ஸ்பரன்சி மோடும் நல்லாவே இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் நத்திங் இயர் சூப்பராக பண்ணிருக்காங்க சொல்லலாம். அதுலேயும் ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்குது. சம்டைம்ஸ் நீங்கள் மூவி பார்த்துட்டு இருக்கும்போது நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லைனா டிரான்ஸ்பரன்சி மோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிடுது. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். இதில் ஃபிட் பற்றி பேசும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம காதில் நல்லாவே செட் ஆகுது. ஸோ லாங் டைமுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கால் குவாலிட்டியும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஹெட்செட்டில் மெயினானது அந்த ஆடியோ கிளாரிட்டி. இதில் ஆடியோ கிளாரிட்டி தாறுமாறாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சாங் கேட்குறீங்கன்னா அது நீங்கள் ஃபீல் பண்ணி கேட்குற அளவுக்கு இருக்குது. ஆடியோ கிளாரிட்டி பக்காவாக இருக்குது. எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி. சார்ஜிங் பற்றி பேசணும்னா 4 to 5 hours பட்ஸில் இருக்குது. அப்புறம் ஒரு 15 minutes கேஸில் வச்சிங்கன்னா 80% வந்துடும். இந்த கேஸில் இருக்கிற சார்ஜ் லாஸ்ட்டாக 3 days பேக் நான் ஃபுல் சார்ஜ் போட்டேன். இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணியும் 70%ல் இருக்குது. பட்ஸில் இருக்கிற சார்ஜ் ஒரு குறையாக இருந்தாலும் கேஸில் இருக்கிறது அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அப்போது இதில் நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன விஷயத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக இந்த ஹெட்ஃபோனை நான் லெஃப்ட் இயரில் மட்டும் தான் கனெக்ட் பண்ணேன், ரைட்டில் கனெக்ட் பண்ணல. ரைட் பட் வந்து கேஸில் தான் இருந்துச்சு. ஆனால் ரைட் பட் நான் கனெக்ட் பண்ணும்போது 10% மட்டும் தான் சார்ஜ் மிச்சம் இருந்துச்சு. ஸோ அது அகைன் நான் எடுத்து மறுபடியும் கேஸ்குள்ளே போட்டால் தான் மறுபடியும் சார்ஜ் ஆகுது. இப்போது இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 5999 ஆகுது. அந்த ரேட்டுக்கு இது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா, நாய்ஸ் கேன்சலேஷன், டிரான்ஸ்பரன்சி மோட், ஃபிட்டு பக்காவாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி கால் ரிசப்ஷன், ஆடியோ கிளாரிட்டிலாம் சூப்பர். சில நெகட்டிவ்ஸ், அதாவது இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச் ஆகிறது, அது மேபி சாஃப்ட்வேர் இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு ஒரு பெஸ்ட் டிடபிள்யூஎஸ் ஹெட்செட் தான் நான் சொல்லுவேன். இந்த ஹெட்ஃபோனுக்கு ஈக்குவலாக ஒன் ப்ளஸோட பட்ஸ் ப்ரோ இருக்குது, ஆனால் அது 10,000 ஆகுது. என்ன கேட்டிங்கன்னா, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நத்திங் இயர் 1 வர்த்து தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நான் கௌதம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Cheers.